திருநெல்வேலியுரை செல்வத்தாமே. ஏன் சொன்னார்? அவற்றை நீங்களாம் இந்த ஊருடைய பெருமை மூர்த்தி தலம் தீர்த்தம். மூர்த்தி நெல்லையப்பர், நெல்லையை காட்டார். தீர்த்தம் தாமிரபரணி. அங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல அவன் கர்நாடகத்தை அடைச்சிட்டான். தண்ணி கொடுக்க மாட்டேன், குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டேங்க. அங்க ஆந்திரா கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. ஆனா நம்ம பாண்டிய நாடு, பாண்டிய நாடே பழம்பதியினார் மாணிக்க வாசகர். தமிழ்நாடுன்னா பாண்டிய நாடு தான். பையன் பாஸ் மார்க் வாங்குறானா வாங்கலையோ டாஸ் கிடைக்கு ஓடுறான். இப்படியாக ஒழுப்பு. நான் இந்த ஊருக்காரன், குட்டாட்டம் தெரியும் எனக்கு. இந்த வீதியில நடந்து போயிருக்கேன். இந்த தேரெல்லாம் பிடிச்சு வடம் பிடிச்சிருக்கேன். நம்ம சமயத்துலதான் வருஷம் முழுக்க திருவிழா. சித்திரை மாதம் முதல் நாள் வருடப்பிறப்பு, சித்திரை சதயம் அப்பசாமி குரு பூஜை நாம் கொண்டாடுகிறோம். வைகாசி மாதம் திருஞான சம்பந்தர் குரு பூஜை, வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு பிறந்த நாள் விசேஷம் திருச்செந்தூர் நடக்கு. வைகாசி மாதம் குட்டாட்சி கோயில தேரோட்டம் நடக்கும். இந்த தேர்ல தான் வருவா குட்டாட்சி அம்மன். 10 நாள் உற்சவம் நடக்கும், இப்பவும் நடக்குது. ஆடி மாதம் கேட்கவே வேண்டாம், நம்ம உள்ள தேரோட்டம் நடக்கும். முன்னாடியெல்லாம் தேர் ஒரு வாரம் ஒரே நாள்ல கொண்டாந்து கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ஆடி மாசம் நம்முடைய சங்கரங்கோயில தபசு நடக்கும். ஆவணி மாசம் கரிவளத்தில் உள்ள தபசு. ஆடி ஆச்சு, ஆவணி ஆச்சு. புரட்டாசி மாசம் நவராத்திரி விழா. வீட்டுக்கு வீடு கொலு வைப்போம். புரட்டாசி ஐப்பசியில சூரசம்ஹாரம் இங்கேயும் நடக்கும். குறுக்கு துறையில இருக்கும், திருச்செந்தூர் நடக்கும். ஐப்பசி தீபாவளி. இங்க திருக்கல்யாணம், நெல்லையப்பருக்கு திருக்கல்யாணம் நடந்துதான் மறுநாள் தான் தீபாவளி. ஐப்பசி கார்த்திகை சொக்கப்பானை ரொம்ப ஃபேமஸ். நம்ம திருநெல்வேலி தான். கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துல சொக்கப்பானை கொடுத்துவாங்க. திருவண்ணாமலையை விட நம்ம ஊர் தான் ஃபேமஸா நடந்து நான் பார்த்துக்கேன் சின்ன பிள்ளைய. அதனை எடுத்து கார்த்திகத்தை மாரளி திருவாதிரை இங்க அருமையாக நடக்கும். நம்ம நெல்லையப்பர் கோயில நடனம் வேற எங்கேயும் பார்க்க, இங்கேயும் நடக்கும், ராஜபலிபுரத்திலையும் பார்க்கலாம். மாரளி மாதம், தை மாசம் பொங்கல், மாசி மாசம் சிவராத்திரி, பங்குனி மாசம் பங்குனி உத்திரம். இப்படியாக வருடம் முழுக்க நம் சமயத்தில்தான் இவ்வளவு திருவிழா நடக்குது. நம்மளையெல்லாம் கேட்டுக்கிறது. நம் சமயம் எப்பேற்பட்ட சமயம். நம்முடைய சமயம் காலத்தால் முன்பேறது சமயம். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய ஸ்ரீ சங்கரன் தாள் மறவாமை. அந்த நாளிலே வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் கீழ் அடிமைப்பட்டிருந்த காலம். உம்மன்றால் சிறைவாசம், அம்மன்றால் வனவாசம் என்று இருந்த நாளிலே மக்கள் ஒன்று கூட முடியாது. பேச்சுரிமை கிடையாது, எழுத்துரிமை கிடையாது. வெள்ளையன் அப்படி அடக்கி வைத்திருந்தான். பார்த்தார் பாலகங்காசுர திலகர் நம் மக்களை ஒன்றுபடுத்தி எப்படி அன்று ஆரம்பத்தில்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்த பெரிய நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செய்திருந்தார். அதற்கு அடுத்துதான் நம் தமிழ்நாட்டில் இந்த ஊர் நேற்று இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நினைக்கும் போதெல்லாம் அன்று வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு சாவு மணி. அதனை நமக்கு முதல் பூஜை விநாயகர் தான். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க நமக்கு 3 வினை: சஞ்சித வினை, பிரார்த்த வினை, ஆகாமிய வினை. இந்த 3 வினை ஐயா நம்ம நல்லா சொன்னார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்க கையில தான். நான் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதை சொன்னார், இதை சொன்னா ஒண்ணுக்கு 2 பத்த வச்சு போனோம். நம்ம கையில தான் இருக்கு. வாழ்க்கையில முன்னேற முடியல. நம் திருக்கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கூட நம்மளால முடியல. சாமியை போய் பார்க்கணும் 100 ரூபா 200 ரூபான்னு கேட்காங்க. ஒண்ணு சொல்ல முடியாது. குத்தகைன்னா குத்த நான் சொல்லிட்டேன். சமீபத்துல நம்முடைய தமிழக அரசானது பழனியில ஒரு மகா நாள் நடத்தினாங்க. என்னை அழைச்சுதான் போனேன். அதுக்குள்ள நிச்சயம் அவங்க சேர்ந்துட்டேன். என்னை அழைத்தாங்க, அதனால போயிருந்தேன். நல்லா அப்ப கூட அமைச்சர் 2 கோரிக்கையை வச்சு, ஐயா குத்தகைன்னா குத்த கைதான் வருது, நிலங்கள்லாம் நிறைய இருக்கு, ஒருத்தன் குத்தகை கொடுக்க மாட்டேங்க, இதை நிலத்தை வச்சு வெளியேற்றுறதுக்கு குத்தகை சட்டத்தை கொண்டு வரணும். அமைச்சர் சரின்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.